அண்மை செய்தி. சென்னை கோடம்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்று வருவதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 24 மணி நேரமும் மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கோடம்பாக்கத்தில் விடிய விடிய மதுக்கடை பாரை திறந்து வைத்து மது விற்கப்படுவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது சென்னையில் மட்டுமே 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கு. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பா நிர்ணயிக்கப்பட்ட நேரமான முற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் டாஸ்மாக் மதுபானம் என்பது விற்பனை செய்ய வேண்டும். இது தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அனைத்து பார்களிலும் இந்த விற்பனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்று வரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வசாதாரணமாக மதுப்பிரியர்கள் அந்த டாஸ்மாக் பாரில் அதாவது குவார்ட்டருக்கு 250 ரூபாயும், பீர் ஒன்றுக்கு 240 ரூபாயும் பல மடங்கு விலை கொடுத்து வாங்கி அருந்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கோடம்பாக்கம் டாஸ்மாக் கடை எதிரில் உள்ள பவர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகராட்சி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் அந்த வழியாக தான் செல்ல வேண்டும். அதிகாலையில் மதுபான விற்பனை செய்யப்படுவதால் மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு அங்கு அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. கோடம்பாக்கம் போலீசார் துணையுடன் இந்த மதுபான விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாலை முதலே இந்த பகுதியில டாஸ்மாக் பாரில் வைத்து இந்த மது விற்பனை நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக எந்த புகாருக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே போலதான் சென்னை முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் பாரில் வைத்து சட்டவிரோத மதுபான விற்பனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக அதாவது டாஸ்மாக் பார் மட்டுமில்லாமல் ஆங்காங்கே குடிசை தொழில் போல இந்த மதுபான விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக சென்னையில், தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில், அவர்களது எதிர்காலத்தை அழிக்கும் வகையில் இந்த மதுபான விற்பனையை தொடர்ச்சியாக ஊக்குவித்து வருகிறார்கள். ராம்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.